நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். உண்மை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. கௌதம் வந்து மாயாவ அடி வெளுத்துட்டாங்க. வீட்ட விட்டு வெளியில போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்க இருக்காருல்ல, ஜீவா இருக்கார்ல, ஜீவா வந்து மாயாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை மூழிகிட்டே போயிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து ஃபங்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாயாவுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து சந்தனம், குங்குமம் எல்லாமே செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாயாவுக்கு வந்து பொறுக்க முடியல. என்னடா இவ்வளோ நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இடையிலே வந்து மாயா எந்திரிக்காங்க. ஃபங்ஷன் முடிஞ்சா இல்லையா? நான் என்னோட ரூமுக்கு போகிறேன். என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க, ரேணுகா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா மாயா அதுக்குள்ளே வந்து நீ ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபங்ஷனே உனக்காக தான் இத்தனை பேர் வந்து இங்கே வெயிட் பண்ணி இப்போ எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த நேரத்தில் வந்து ரூமுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? இருமா, இன்னும் வந்து உங்கள் மாமியார் வைக்கலை, பாட்டி வைக்கலை, நிறைய பேர் வந்து உனக்கு வந்து சந்தன குங்குமம் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உட்காரு உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, மாசமாக இருக்க, நீ கோவப்படுறது வந்து நல்லது கிடையாது. இந்த டயத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப வந்து பொறுமையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓங்கி கூட நம்ம வந்து நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது. இப்படின்னு வந்து மாசமாக இருக்கிறவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதெல்லாமே வந்து பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுறாங்க மாயா. உடனே வந்து ஐயோ என்னம்மா இதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. உடனே மதுமிதா வந்து சொல்கிறாங்க, இல்லை அவள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காள், அதனால தான் வந்து இந்த கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதுக்கு தாம்மா நான் வந்து பியூட்டி பார்லர் அங்கே இங்கேன்னு வந்து உன்னை போக வேண்டாம்னு சொன்னேன். பாத்தியா நீ அலைஞ்சிட்டு வந்து உனக்கு வந்து இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கனால எல்லார் மேலேயும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து சொல்கிறாங்க. ஐயோ அத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நீங்கள் பழையபடி ஆரம்பிச்சிடாதீங்க, சும்மா எனக்கு கடுப்பு கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இவளுக்கு வந்து புரிஞ்சுது, சாரி மதுமிதாவுக்கு வந்து புரிஞ்சுது, ஆகா இவ வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி டக்குன்னு வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு விடுங்க. மதுமிதா இதுக்கா சாரி இவ மாயா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, ஃபங்க்ஷன் வந்து விதிமுறைப்படி என்னென்ன நடக்கணுமோ அது அதுக்கு கரெக்டாக தான் நடக்கணும், தேவையில்லாமல் வந்து அவங்களுக்காகலாம் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எல்லாருமே கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து கேட்குறாங்க. ஐயோ நான் மாசமாகவே இல்லை, ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது மாசமா இல்லையா, நேத்தனமா சொன்னேன் நீ மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாளே மாசமாக இல்லைன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உங்களுக்கு இப்போ உண்மை சொல்லணும் அவ்வளோதானே, நான் வந்து கருவை கலைச்சிட்டேன் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கருவை கலைச்சிட்டியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜீவா வந்து கோவப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பியூட்டி பார்லர் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்ல, நான் வந்து பியூட்டி பார்லருக்கே போகலை, நான் கருவை கலைக்க தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீரே வந்துருச்சு. ஆமாங்க எனக்கு நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல இந்த குழந்தை வேணுமான்னு சொல்லிட்டு, எனக்கே தெரியும் இந்த குழந்தை வந்து என்னோடய கேரியருக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் போய் கருவை கலைச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரேணுகா வந்து தலையில் அடிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி என்னோடய வம்சத்தை வந்து இப்படி அழிச்சிட்டு வந்து இவ்வளோ சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னத்த ரொம்ப தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை எப்போ வேணால் குழந்தை பெற்றுக்கலாம் சரியா, அதை விட்டுக்கிட்டு இப்படி தேவையில்லாமலாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாருடா நான் வந்து சீன் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் மாயா என்ன மாயா இது, நான் வந்து அவங்ககிட்ட நேற்றே சொன்னேன்ல குழந்தை உருவாயிடுச்சு, இருந்தது இருக்கட்டும், நமக்கு வந்து இந்த குழந்தை வேணும்னு வந்துட்டு அவ்வளோ சொல்லியும் நீ வந்து கேட்கலாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் நல்லா வந்து யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன் சரியா, நான் வந்து இந்த குழந்தைய கலைக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். உன்கிட்ட கேட்டால் நீ வந்து ஓகே சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும், அதனால தான் நான் போய் தனியாக கலைச்சிட்டு வந்தேன், அவ்வளோதான், எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து டக்குன்னு கையை வாங்கி அடிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி கௌதம் வந்து நம்ம மாயாவை பிடிச்சி இழுத்து கன்னத்திலே பலார்ப்பான்னு அரைஞ்சிடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பாவம், சரி ஒரு வீட்டில் வந்து ஒரே பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவராக செல்லம் கொடுத்து வளர்த்தா நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கியா, உனக்கு செல்லம் கொடுத்து தான் நீ கெட்டு போயிட்ட, எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான், அம்மா செல்லம் கொடுத்து உன்னை ஓவராக வந்து ஃப்ரீயாக விட்டாங்க, அதனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த குழந்தை போனால் என்னென்ன, இன்னொரு குழந்தை இன்னும் எனக்கு வயசு இருக்குல்ல, வயசு இருக்கிற வரைக்கும் எத்தனை குழந்தை வேணால் பெற்றுக்கலானே, ஆனால் கேரியர் இப்போயே போனால் கிடைக்குமானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, குழந்தை என்ன நம்மளாக உருவாக்குறதா, அது வந்து இறைவன் கொடுக்குறது, கொடுக்கும்போதே வந்து நம்ம வாங்கிக்கணும், அதை விட்டுக்கிட்டு எனக்கு இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம்னு சொல்லிட்டா கடைசி வரைக்கும் உனக்கு குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவேன், அவன் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், கோயிலில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பார்க்காத டாக்டர் கிடையாது, அப்படி இருந்தும் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க, குழந்தை இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டுப்பார் குழந்தையோட அருமை, அவங்க சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு உனக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்ச உடனேயும் அந்த குழந்தை ஈஸியாக கிடச்சிச்சு, அதனால் வந்து நீ அலட்சியமாக பார்த்துக்கிட்டேல, இனிமேல் வந்து உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, என் பேச்சை நீ கேட்கல, நான் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு
ஒரு குழந்தை வரப்போகுது, துள்ளி விளையாட போகுது. நான் என்னென்னமோ பிளான் போட்டு வச்சிருந்தேன். கடைசி வரைக்கும் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அத பார்த்துட்டு நம்ம சந்தோஷ் இருக்கார்ல, அவர் வந்து அபர்ணா கிட்ட சொல்றாங்க. "பாத்தியா, இதனால தான் நான் உண்மைய வந்து அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ரொம்ப எமோஷனல் ஆயிருவான். இதுவரைக்கும் இப்படி ஒரு கௌதம நான் பார்த்ததே கிடையாது. குழந்தைன்னு சொன்ன உடனேயும் அவன் எப்படி ஆயிட்டான் பாத்தியா? ஏன்னா அவனுக்கு வந்து குழந்தை அந்த அளவுக்கு பிடிக்கும். அவன் எந்த அளவுக்கு பிளான் போட்டு வச்சிருந்தான்னு எனக்கு தான் தெரியும். இப்ப பார்த்தா உடைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். நான் எப்படியாவது இந்த விஷயத்த மறைச்சிடலாம்னு சொல்லிட்டு நானும் சிஸ்டரும் பிளான் போட்டோம். கடைசியில மாயாவே உளறிட்டாளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து அபர்ணா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க, சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. யார் நம்ம சகுந்தலா வந்து, "எப்பா விடுப்பா, அவள் தான் சின்ன பொண்ணு, கேரியர் இருக்குன்னு சொல்கிறாள், அவளை விட்டுருவோம், அவள் போக்கிலே விட்டுருவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் செல்லம் கொடுத்து இவளை இப்படி ஆக்கிட்டீங்க. இதெல்லாம் அப்படியெல்லாம் அவள் நோக்கத்துக்கெல்லாம் விட முடியாது. அவள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. அவள் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயாவை வந்து வெளியில் தள்ளுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜீவா வந்து, "மாமா, நானும் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன். எப்போ வந்து என்னோட குழந்தைய வந்து இவ என்கிட்டயே கேட்காம இவ வந்து கலைச்சிட்டு வர அளவுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாலோ, இனிமே இவ எனக்கு தேவையே கிடையாது. இவ இந்த வீட்டை விட்டு போகிறாளோ இல்லையோ, நாங்கள் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போகிறோம். இவளுக்கும் எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜீவா வந்து எல்லாத்தையும் குடும்பத்தோடு கூப்பிட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் இருங்க, பேசிக்கிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏம்மா, நான் முடிவு எடுத்துட்டேன், வாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம பின்னாடியே வந்து பாட்டி அவங்கலாம் சொல்கிறாங்க, "இருங்க சம்மந்தி, இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, எதனாலும் பேசிக்கலாம்" அப்படி சொல்லிட்டு வராங்க. பின்னாடியே வந்துடுறாங்க நம்ம சகுந்தலா, அதுக்கடுத்து அங்கே அவங்க அபிஷேக், அதுக்கடுத்து அவங்க மாமாலாம் வந்துடுறாங்க. வந்தோடனே சகுந்தலா வந்து சொல்கிறாங்க, "என்னங்க நீங்கள், அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்காக அவளை விட்டுட்டு போகிறீங்களா? ஒழுங்காக கூட்டு போங்க, ஏற்றுக்கோங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "வாங்க அத்தை, வாங்க, நீங்கள் என்னடா இன்னும் வாயை திறக்கலையே, மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலேன்னு பார்த்தேன். அவள் பண்ணுற தப்புக்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் கொடுக்குற செல்லம் தான் அவளை இந்த அளவுக்கு வந்து நிப்பாட்டியிருக்கு. இனிமேலாம் எனக்கு அவள் ஒன்றும் தேவை கிடையாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம அபிஷேக்கும் அவங்க மாமாவும் ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. "என்னது, நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதா? நீங்கள் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் யார்? உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? உங்களோட அந்தஸ்து என்ன? எங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பொண்ணு கொடுத்துருக்கணும், நீங்கள் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு என்னமோ பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. எங்களுக்கும் மானம், தன்மானம் எல்லாமே இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்கிறோமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து நாங்கள் சம்மந்தியாக்குனதே உங்களுக்கு கிடைச்ச புண்ணியம் தான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீங்கள் வந்து வாயெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? மாயா இல்லைன்னா என்ன, இதுக்கு முன்னாடி மாயா என்ன உங்கள் வீட்டில் இருந்தா, எங்கள் வீட்டில் இருந்தா அதே மாதிரி சந்தோஷமா இங்கேயே இருந்துட்டு போட்டோம். அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷேக் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு எச்ச குடும்பமாக இருக்கும், நான் நினச்சி கூட பார்க்கல, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து விறுவிறுன்னு ஜீவா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. எதுவுமே பேசாமல் கௌதம் அந்த இடத்துல நின்றுட்டு அவங்க போகிறதே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அவங்க வந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து யோசிச்சு பார்க்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கௌதம் மதுமிதா வந்து ஒரு இது போட்டிருப்பாங்களா, அக்ரிமெண்ட் மாதிரி. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ, ஜீவாவும் மாயாவும் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காகவாது நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்களா. அதை யோசிச்சு அவர் கண்ணீர் விட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.